நீங்க தமிழா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுறீங்களா? ஒரு மணிக்கு விட்டா கூட போதும். வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இல்ல, நாளைக்கு கணக்கு பரீட்சை. சீக்கிரமா விட்டீங்கன்னா நாலு கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவ்ரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி. நாளைக்கு அரை பரீட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கே படிச்சுக்குவேன். புஸ்தகம்? சரி படி. போ. வேலை ராத்திரி வாப்பா போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. வாப்பாவே? ஆமா, இன்னும் திரும்பி வரவே இல்ல. चल चल आदमी अपना क्या हालत बना रखी है पुलिस वालों ने इसकी, किसी को नहीं छोड़ा। चलो पापा 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 அண்ணா அண்ணா அண்ணா, ஏன் இப்படி? இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும்.
நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப வாப்பா வேணும். எனக்கு இப்ப வாப்பா வேணும். எனக்கு இப்ப வாப்பா வேணும். சந்தோஷம் தானே? உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அந்த கிழவன் பாட்டுக்கு 5 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசுனியே. இப்ப அவனுக்கு நடந்த கதையை பாத்தியா? தொங்குறான். நீ அவனை மட்டும் கொல்லல, அவனை நம்பி இருந்த 10 குடும்பத்தையும் கொண்டுட்ட. பாப்பாவை யார் உள்ள கூப்பிட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டா இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போனானா. எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அட போய. ஷகிலாவை பாத்துக்க. ज्यादा मत पीना। मैं नहीं पीती। कौन है? अबे तू पियो 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 कैसे हुआ? बीटन टू डेथ सर। वेपन मिला? अभी तक नहीं सर।
कोई सस्पेक्ट है? इन्वेस्टिगेटिंग सर। निकालो। Where are the witnesses? हैं? Witnesses किधर है? विटनेसेस नहीं है साहब। What do you mean? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியல? தமிழ்லயே விசாரிக்க வேண்டியதுதானே? பட்டப்பால் அடிச்சு கொண்டிருக்காங்க. சாட்சிங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம்? விசாரிச்சேன் சார். மிரட்டி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், எதுவுமே பார்க்கலன்னு சாதிக்கிறாங்க. ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்கலையாமா? யார் அடிச்சு கொன்னதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாதாமா? அவங்களா சொல்லலைன்னா சொல்ல வைக்கணும். ஏய், இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொன்னது யாரு? எனக்கு தெரியாது, நான் பார்க்க. யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பார்க்கலையா? இங்க இருக்கிறவங்க யாராவது நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்னு சொல்ற வரைக்கும் இந்த பையன் அடி வாங்க போறான். யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் சலா பார்க்கல. போல். யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். யார் அடிச்சு கொன்னது தெரியுமா? தெரியும். யாரு? இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது பயம் இல்லைங்க, பெருமை. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொல்ல இங்க ஒரு ஆம்பளை இருக்காங்கிற பெருமை. குழந்தைங்களும் பொம்பளைங்களும் இனிமே நீங்க நிம்மதியா வாழலாங்கிற பெருமை. அப்பாவி ஏழைங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்கிற பெருமை. நாங்க எதுக்குங்க அவனை காட்டி கொடுக்கணும்? நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா? எங்க உயிர் போனாலும் சரி, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இந்தாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பார்க்கல. வாடா, குழந்தைய போட்டு அடிக்கிறாங்களோ அடிக்கிறாங்க. நீங்கெல்லாம் உண்மையை மறைக்கலாம், ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுங்க, செத்தது ஒரு போலீஸ் ஆபீசர். டிபார்ட்மெண்ட் சும்மா விடாது. I want a detailed and thorough investigation. Yes sir. Take in all the suspects. Yes sir. I want a report on my table. First thing in the morning. Yes sir. வேணாங்க. இல்ல 2 டீ சாப்பிட்டோம். இல்ல, ஒண்ணு வேணாங்க. என்ன இது புதுசா இருக்கு? ஆமா, ஒண்ணு வேணாங்க. நீங்க வந்தா போதும். ஏ- வேலு பிட்ரு, இனிமே அப்படித்தான். ஏன்? அப்படித்தான் அப்பா. வாங்க. नमस्ते, मेरा बाबा मर गया। नमस्ते, मेरा बाबा मर गया। हैं? मर गया, बात कौन आया? काकी, बाबा मर गया। अजीत, असर नहीं. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். नमस्ते, मेरा बाबा मर गया। अजीत, नमस्ते। अजीत, क्या माँ, है? बाबा मर गया। இவங்க தான் இன்ஸ்பெக்டர் கேல்கர் சம்சாரம் பண்றல. जी, இன்ஸ்பெக்டர் கேல்கருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவர் மாசம் மாசம் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தாரோ அதை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். செல்வா சொல்லு. வேலு என்ன சொல்ற? नहीं चाहिए पैसा, बिना. அம்மா, இது உங்களுக்கு இல்லை, இந்த பையனுக்கா. சின்ன வயசுல அப்பா கொடூரமா செத்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். बाबा मर गया। இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது.
தயவு செய்து மறுத்துறாதீங்க. நான் பட்ட கடனை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். என்னண்ணே என்ன நடக்குதுங்க? ஃபேக்டரி கட்ட போறாங்களா? அப்ப வீடெல்லாம் இடிச்சிட போறாங்களா? அது எப்படி இடிப்பாங்க? இது என்ன அவனுக்கு சொந்தமான நிலமா? சொந்தம் தானோ? இந்த நிலத்தையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாராம். யாரு? அதுவும் சேட்டு. சரி சரி, நம்ம ஆள்ல யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இவருக்கு தெரியும். நல்லா பேசுவீங்களா? தெரியும். சரிப்பா. एक मिनट सेठ जी, यहाँ क्या हो रहा है बता सकते हैं? देखते नहीं दोस्त, हम यहाँ काम कर रहे हैं, आप जरा चुप बैठेंगे? ஏதோ வேலை விஷயம். அவர் வேலை சரி, ஆனா அது எங்க வீட்டுக்கு நடுவுல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. माफ कीजिए सेठ जी, हमें सिर्फ ये जानना है यहाँ क्या हो रहा है. आपको दिखाई नहीं दे रहा है? हम क्या यहाँ झक मार रहे हैं? 10 लाख की फैक्ट्री लगा रहे हैं. 10 लाख आप समझते हैं? जाओ जाओ अपना काम करो, जाओ. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேக்டரி. சரி, இங்க 10,000 உயிர் இருக்க. யாரை கேட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபேக்டரி கட்டுறானா? சேட். ऐसा नहीं सेठ जी, ये ओ बार बार आपको कह दिया, आपके दिमाग में भूसा भरा है. आप अपने आप को क्या समझते हैं? वैसा नहीं, वो क्या पूछ रहे. सुनो भाइयों, आपको जो भी पूछना है उनसे पूछिए. मैंने सारा मामला उनसे निपटा दिया है. आप जाइए ना, जाइए ना. अरे आप भी जाओ. கும்பிடுறாங்க. யார் செய்த புண்ணியமோ தெரியல, ஐயாவே நேர்ல வந்துட்டீங்க. என்ன கிருஷ்ணா, எப்படி இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துக்கு ஐயாவே வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இது? என்ன வேலை? இல்ல ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு பேசிக்கிறாங்க. சேட்டு இடத்த வாங்கிட்டான். எப்படிங்க இவ்வளவு ஜனம் குடி இருக்கு? என்ன பண்ணுறது? நிலம் புறம்போக்கு நிலம், காசு கொடுத்து வாங்கிட்டா. ஐயா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா? சொன்னேன் கிருஷ்ணா, பத்திரத்தை காட்டுறானே. பத்திரத்தை காட்டுறேன். கவர்மெண்ட் சீல் போட்டு பத்திரம். நான் இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்ணுறது கிருஷ்ணா? இடத்தை காலி பண்ண வேண்டியதா? இது வரைக்கும் வாடகை கொடுத்தோமா, வரி கட்டணுமா? தோர சேட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும்? சொல்லுங்க, என்ன விலைக்கு வித்தீங்க? तोरे साहब, सब ठीक ठाक है? कुछ गड़बड़ तो नहीं? कोई बात नहीं. तो चलिए हमारे साथ. अच्छा, अभी आता हूँ. आइए. वंडी पिनाड़ी वा, ना सेट கூட போறேன்.